வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீரக தண்ணீர். பொதுவாகவே சீரகம் அப்படிங்கிறது நம்ம வீடுகளில் டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பொருள் அப்படிங்கிறது தெரியும். நம்ம வீட்டில் உள்ள அஞ்சரை பெட்டிகளில் முக்கியமாக ஒரு பொருள் இருக்கும் அப்படின்னு சொன்னால் அதில் சீரகமும் ஒரு முக்கியமான பொருள். சீரகம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உள்ளுறுப்புகளை சுத்தம் பண்ணக்கூடிய ஒரு பொருள் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். சீர்கூட்டல் அகம், அதாவது அகத்தை சீர்படுத்தக்கூடிய ஒரு பொருள் அப்படிங்கிறதுனால தான் இதுக்கு சீரகம் அப்படின்னு பெயர் வந்ததுன்னு சொல்லி நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம். இந்த சீரகம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸை தன்னுக்குள்ள அடக்கியிருக்கு. ஸோ இந்த சீரக தண்ணி குடிக்கிறதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நான் உங்கள் டயட்டீஷியன் டாக்டர் சுரேந்தர். இந்த மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்குறதுக்கு என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. பொதுவாகவே சீரகம் நம்ம வீடுகளில் ரெகுலராகவே கூட்டு பொரியல் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். அதோடு சேர்த்து உங்களுடைய உணவு பழக்க வழக்கங்களில் இந்த சீரக தண்ணியையும் ஒரு காமனான ஒரு பொருளாக நீங்கள் அடிக்கடி குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா அதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இந்த சீரக தண்ணியை முறையாக நீங்கள் உங்களுடைய டெய்லி ரொட்டீனில் சேர்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறது எக்கச்சக்கமாக இருக்கும். பொதுவாக இந்த சீரக தண்ணியை உங்களுக்கு வேணுங்கிற அளவு தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு அதை ஆற வச்சு வெதுன்னு குடிக்கும்போது நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. மொதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய உடல் எடையை கட்டுக்குள்ளே வைக்கிறதுக்கு இந்த சீரக தண்ணி அப்படிங்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த சீரக தண்ணியை நீங்கள் காலையில் வெறும் வயிற்றில் குடிக்கும்போது இது உங்களுடைய பாடி மெட்டபாலிசத்தை இம்ப்ரூவ் பண்ணி உங்களுடைய வெயிட் கெயின் பண்ணாமல் நார்மலாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து இந்த சீரக தண்ணியில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய பாடியில் இருக்கக்கூடிய கொலஸ்ட்ரால் லெவல், கெட்ட கொழுப்புகளினுடைய அளவை குறைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குறிப்பாக இந்த சீரகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஹைப்போலிபிடிக் ஏஜென்ட் அப்படிங்கிறது ஒன்று இருக்கிறதுனால இதில் சீரகத்தில் இருக்கக்கூடிய பொருட்களுக்கு ஹைப்போலிபிடிமிக் பண்புகள் இருக்கிறதுனால உங்களுடைய கெட்ட கொலஸ்ட்ராலை குறைச்சி நல்ல கொலஸ்ட்ராலை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தட் உங்களுடைய ஹார்ட் டிசீஸை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கணும். உங்களுடைய செரிமானம் சார்ந்த பிரச்சனைகளை சரி செய்கிறதுக்கு இந்த சீரக தண்ணி அப்படிங்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த சீரக தண்ணியை நீங்கள் ரெகுலராக கன்சியூம் பண்ணிட்டு வரும்போது உங்களுடைய ஜீரண மண்டலம் அப்படிங்கிறது வலுவடையும் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கணும். ஸோ யாருக்கெல்லாம் செரிமானம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்குது, வாய்வு தொல்லை, வயிறு உப்புசம் அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறவங்க சீரக தண்ணியை குடிச்சிட்டு வரும்போது அதுலேருந்து உங்களுக்கு நல்ல ரிலீஃப் இருக்கும். அதே மாதிரி இந்த சீரக தண்ணிக்கு ஞாபக சக்தியை அதிகரிக்கக்கூடிய தன்மை இருக்குது அப்படின்னு சொல்லி பல ஆய்வுகளில் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அதனால் சீரக தண்ணியை ரெகுலராக கன்சியூம் பண்ணிட்டு வரும்போது குழந்தைகளினுடைய நினைவாற்றல் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வயதான காலத்தில் இருக்கக்கூடிய அல்சைமர் அப்படின்னு சொல்லக்கூடிய மறதி நோய்களுக்கு இந்த சீரக தண்ணி அப்படிங்கிறது ரெகுலராக எடுத்துகிட்டு வரும்போது ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லி பல ஆய்வுகளில் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அதே பெண்களுக்கு இருக்கக்கூடிய ஹார்மோனல் பிரச்சனைகளை சரி செய்யறதுக்கு இந்த சீரக தண்ணியை உங்களுடைய உணவுகளில் நீங்கள் அதிகமாக சேர்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். அதே மாதிரி கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகளை சரி செய்யறதுக்கும் இந்த சீரக தண்ணி அப்படிங்கிறது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கணும். அதே மாதிரி மார்பக புற்றுநோய் வரக்கூடிய அந்த அபாயத்தை குறைக்கிற தன்மை இந்த சீரகத்துக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி ரீசெண்டாக பல ஆய்வுகளையும் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடிய தன்மை இந்த சீரக தண்ணிக்கு இருக்குது அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கணும். சீரக தண்ணியை ரெகுலராக யாரெல்லாம் கன்சியூம் பண்ணிட்டு வராங்களோ அவங்களுடைய இம்யூனிட்டி பவர் அப்படிங்கிறது அதிகமாகும் அப்படிங்கிறதையும் மைண்டில் வச்சுக்கணும். யாருக்கெல்லாம் தொண்டை சார்ந்த பிரச்சனைகள், உணவு குழாய் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கோ அவங்களாம் இந்த சீரக தண்ணியை அடிக்கடி கன்சியூம் பண்ணிட்டு வரும்போது அவங்களுக்கு ஒரு நல்ல ரிலீஃப் இருக்கும் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கணும். அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம உடலில் உள்ள கழிவுகளை முழுமையாக வெளியேற்றுறதுக்கு இந்த சீரக தண்ணி அப்படிங்கிறது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். நம்ம நிறைய டீடாக்ஸ் வாட்டர் குடிக்கிறோம். ஸோ அந்த மாதிரி இந்த சீரக தண்ணியும் ஒரு டீடாக்ஸ் வாட்டராக நீங்கள் ரெகுலராக கன்சியூம் பண்ணிட்டு வரும்போது உங்கள் உடலில் இருக்கக்கூடிய நச்சுக்களை வெளியேற்றுறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கணும். இவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கக்கூடிய இந்த சீரக தண்ணியை அன்றாடம் உங்கள் உணவுகளில் அடிக்கடி சேர்த்துக்கோங்க. இன்னைக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.